ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானூஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் ரோஸ் மில்க் புட்டிங் ஷர்பத் செய்கிறத பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கு இந்த ஷர்பத் செஞ்சு பாருங்கள், எல்லாரும் வேணும்னு இன்னும் கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஷர்பத் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு சாஸ் பேனில் 400 ml ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஃப்தார் டைமுக்கு நீங்கள் அகர் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரம் கரையும். இப்போ நம்ம 5 கிராம் அகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிரும் பாலில். அகர் கரைஞ்ச உடனே தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. அதே ஸ்டவ்வில் 3/4 லிட்டர் பாலை காய்ச்சிருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அகரில் போட்டு காய்ச்சின பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இப்போ இதை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கோங்க. ட்ரேயில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருங்க, உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். பால் பொங்கின பிறகு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை கரைஞ்ச பிறகு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருங்க கூலிங்காக. சப்ஜா விதை 1 டீஸ்பூன் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. ஜவ்வரிசி 2 டீஸ்பூன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் வேக வைங்க. வெந்த ஜவ்வரிசியை வடிகாட்டி வச்சுக்கோங்க. வடிகாட்டிட்டு பச்சை தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசியை மறுபடியும் வடிகாட்டி வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஜவ்வரிசியை நம்ம பச்சை தண்ணியில் ஆட் பண்ணி வடிகாட்டுறோன்னா அதில் இருக்க ஸ்டார்ச்செல்லாம் இறங்கிடும். இப்போ பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஜவ்வரிசியை. சப்ஜா விதையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்த ரோஸ் மில்க் புட்டிங்கை பார்க்கலாம் வாங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரோஸ் மில்க் புட்டிங்கை நீங்கள் இஃப்தார் கூட சாப்பிட்லாம். இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஆட் பண்ணியிருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுலில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்த ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜா விதையை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச ரோஸ் மில்க் புட்டிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணல, ஏன்னா ரோஸ் மில்க் ஃப்ரிட்ஜில் வச்சதால ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது. ரோஸ் மில்க் புட்டிங் ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணலாம். இந்த இஃப்தாருக்கு இந்த ரோஸ் மில்க் புட்டிங் ஷர்பத் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஷர்பத் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த இஃப்தார் ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.